அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு நம்ம லைவ ஸ்டார்ட் பண்ணிருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் தான் நமக்கு இருக்கு. இங்கிலீஷ் அட்டன் சீனியருக்கு, இங்கிலீஷ் அட்டன் ஜூனியருக்குமே அதான். எல்லாத்துக்குமே அந்த ஒரு 40, 45 டேஸ் தான் இருக்கு. நம்ப கொஞ்சம் அதிகமா பிராக்டிஸ் பண்ணி அவனுக்கு இறுதி கட்டத்த வந்து நெருங்கிட்டோம். இப்ப இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் என்ன டவுட் அப்டின்னா, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் தான் இருக்கு. பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வருது. என்ன பண்றதுன்னு இன்னமும் வந்து நெறைய பேர் கன்ஃப்யூஷன்லயே இருக்காங்க. இது வந்து நான் நெறைய முறை சொல்றேன். இது வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. கன்ஃப்யூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசம் குரூப் 4 ஓட நோட்டிஃபிகேஷன் சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் மாசம் தான் குரூப் 4 ஓட எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நடுவுல ஒரு 5 மாசம் கேப் இருக்கு. இதனால இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இங்கிலீஷ் அட்டன் சீனியருக்கு பிரிப்பேர் பண்ணுங்க. பிப்ரவரி பாதியில வந்து அல்லது பிப்ரவரி 3 வீக் முடியறதுக்குள்ள உங்களுக்கு இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாம் முடிஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரி 4த் வீக்ல இருந்து நீங்க மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 மாசம் கண்டிப்பா இருக்கும். ஒரு 100 to 120 டேஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதுல நீங்க போத் ஹையர் டைப் ரைட்டிங் வச்சு நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். சிச்சுவேஷன் படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அதாவது இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் தான் இருக்கு. மோஸ்ட்லி அந்த கேட்டகரியில தான் இருப்பீங்க. மோஸ்ட்லி தமிழ் அட்டன் சீனியர் முடிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் முடிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் தான் இருக்கும். சிலருக்கு தமிழ் அட்டன் சீனியர் முடிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால டைரக்ட்டா இங்கிலீஷ் அட்டன் சீனியர் சிலர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே. எந்த கேட்டகரியில இருந்தாலும் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எக்ஸாம் முடியிற வரைக்கும் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தொடர்ச்சியா 1 மாசமாவே ஒரு 4 லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம யூடியூப் வீடியோஸ்லயும் நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம். இங்கிலீஷ் அட்டன் சீனியர் மட்டும் இருக்குன்னா, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் வந்து பிப்ரவரி எக்ஸாம் டேட் வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் அட்டன் சீனியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் சரியான ஒரு முடிவா இருக்கும். இங்கிலீஷ் அட்டன் சீனியர தூக்கி போட்டு குரூப் 4க்கு போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது தவறான முடிவு. ஏன்றத நான் சொல்லிர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமோ, ஒரு 3 வருஷமோ நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்றது? கான்சனன்ட்ஸ்ல ஆரம்பிச்சு புரியுதுங்களா? கான்சனன்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, அதாவது மெய்யெழுத்துக்கள்ல ஆரம்பிச்சு, என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? ஃபுல்லா அ பேஜ் பை பேஜ் எவ்ளோ எழுதியிருப்பீங்க? எவ்ளோ கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க? ஸோ எவ்ளோ நீங்க என்ன சொல்றது? அதிகமா நீங்க வந்து ஷார்ட் ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. கை வலிக்க வலிக்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு காமெடிக்காக சொல்லல, ஒரு ஜோக்குக்காக சொல்லல. கண்டிப்பா வந்து ஷார்ட் ஹேண்ட் பென்சில் புடிச்சு எழுதும்போது, கண்டிப்பா ஒரு கட்டத்துல கை வலிக்கும், கை வீங்கும். இதெல்லாம் நடந்திருக்கு. என்னோட லைஃப்லயும் நடந்திருக்கு. என்ன சுத்தி என் கூட கிளாஸ் படிச்சவங்களோட லைஃப்லயும் நடந்திருக்கு. கண்டிப்பா அந்த கை வந்து ஒரு மாரி சிகப்பாக ரெட்டிஷ் ஆயிரும். பிராக்டிஸ் பண்ணி பண்ணி. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கும். சில நாட்கள் வந்து எழுதவே முடியாத அளவுக்கு கை வந்து வலிக்கும். இந்த இந்த இடத்துல செமையா வலிக்கும். அதே மாரி இந்த இடத்துலயும் வலிக்கும். இது நீங்களும் வந்து கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. இந்த ஸ்டேஜ்லாம் கடந்து வந்திருப்பீங்க. இப்பயும் நீங்க இங்கிலீஷ் அட்டன் சீனியரோ, இங்கிலீஷ் அட்டன் ஜூனியரோ எழுதும்போது என்ன நடந்துட்டு இருக்கும்? கை கண்டிப்பா வலிக்கும். எழுத முடியாது. இந்த இந்த ஷோல்டர் கூட ஒரு ஒரு கட்டத்துல வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்ளோ பிரச்சனைகள கடந்து ஒரு 2 வருஷமா தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர், தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் வரைக்கும் முடிச்சுட்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட்ல சீனியர்ல பேக் அடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்க ஒர்க் பண்ணது கண்டிப்பா வேஸ்ட் தான். அப்படிதான் ஆயிரும். நீங்க இத விட்டுட்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் டிராப் பண்ணிட்டு போறீங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு 2 வருஷம், 2 1/2 வருஷம் நீங்க அந்த ஷார்ட் ஹேண்ட்காக போட்ட எஃபோர்ட் ஒண்ணுமே இல்லாம போயிரும். சிலர் வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியருக்கு மட்டுமே 2 முறை எழுதியிருக்கீங்க, 3 முறை 4 முறை கூட எழுதியிருக்கீங்க. சிலர் 6 முறை எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? உண்மையாவே சொல்றேன். 6 முறை இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் 3 இயர்ஸா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நான் குறை சொல்லல. இவ்ளோ வருஷமா நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம். புரியுதுங்களா? இவ்ளோ வருஷமா நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம். கடைசியில இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வேணாம் நான் டிஎன்பிசிக்குள்ள போறேன் அப்படின்னா, இந்த முடிவ நீங்க 4 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கலாமே. ஏற்கனவே 2 குரூப் 4ல ட்ரை பண்ணியிருக்கலாமே. இப்போ வந்து அந்த முடிவு எடுத்தா, அது ஒரு தவறான முடிவா ஆயிரும். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வெறும் ஒரு சப்ஜெக்ட் நல்லா கவனிங்க. வெறும் ஒரு சப்ஜெக்ட். நீங்க குரூப் 4யும் ஷார்ட் ஹேண்டையும் கம்பேர் பண்ணும்போது, அ குரூப் 4ம் ஒரு விதத்துல உங்களுக்கு டஃப்பா இருக்கும். ஷார்ட் ஹேண்டும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரும் ஒரு விதத்துல டஃப்பா இருக்கும். 2மே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைன்ற அளவுக்கு இருக்கும். அது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்திலயும் இருக்கு. கண்டிப்பா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் டஃப் தான். நான் இத பலமுறை சொல்லியிருக்கேன்.
அதே மாதிரி டிஎன்பிசியும் கொஞ்சம் டஃப் தான். பட் ரெண்டுலயுமே என்ன ஒரு விஷயம்னா, இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியரா இருக்கட்டும், டிஎன்பிசியா இருக்கட்டும், ரெண்டுமே டஃப் தான். பட் என்ன அப்படின்னா, நீங்க தெளிவா இததான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க படிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா டிஎன்பிசி குரூப் 4 ஈஸி தான். அதே மாதிரி இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியருக்கு கஷ்டப்பட்டு, அதாவது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு ரெகுலரா நீங்க கன்சிஸ்டன்ட்டா தொடர்ச்சியா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ்க்கு மேல இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியருக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டே வரீங்கன்னா, ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப கடைசி 1 மாசம் இருக்குன்றபோது நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 ஹவர்ஸ் சார் 10 ஹவர்ஸா? 10 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஒருவேளை முன்னாடியே நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா, ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எனஃப். பட் முன்னாடி சரியா பிராக்டிஸ் பண்ணல. இன்னும் 1 மந்த் தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ். 10 ஹவர்ஸ்னா நான் தொடர்ச்சியா சொல்லல. கொஞ்சம் விட்டு, விட்டு ஒரு நாள்ல உங்களோட வேலை போக மீதி நேரத்துல கொஞ்சம் விட்டு, விட்டு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்பயும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 ஹவர்ஸ் உட்காருங்க. எந்த ஒர்க்கும் நீங்க போகல, வேற எந்த ஒர்க்கும் இல்லன்னா, கண்டிப்பா 1 மந்த் ஃபுல்லா உட்கார்ந்து இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியருக்கு பிரிப்பேர் பண்ணுங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர் முடிச்சுட்டு போத் இயர் முடிச்சுட்டு நீங்க கம்ப்ளீட் ஆயிருவீங்க. அதாவது டைப் ரைட்டிங், ஷார்ட்டர் எல்லாமே போத் இயர் முடிச்சுட்டு நீங்க கம்ப்ளீட்டா ஆயிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். குரூப் 2வா இருக்கட்டும், அல்லது பிஏ டூ ஹானரபிள் ஜட்ஜ் போஸ்ட்டா இருக்கட்டும். ஸோ நீங்க வேற எந்த எக்ஸாமா இருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு போத் இயர் இருந்துச்சுன்னா, எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட்டர்ன் பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால நீங்க போத் இயர் முடிச்சு வச்சுட்டீங்கன்னா, நீங்க குரூப் 4 மட்டும் டார்கெட் பண்ணாம எல்லா எக்ஸாம் மீன்ஸ் குரூப் 4, குரூப் 2, பிஏ டூ ஹானரபிள் ஜட்ஜ் இந்த 3 எக்ஸாம நீங்க டார்கெட் பண்ணுமா வேணாமா? ஸோ 3 எக்ஸாம் நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, போத் இயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அததான் நான் வந்து பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து, இப்ப டிஎன்பிசிக்கு வருவோம். இப்ப டிஎன்பிசி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்றது? ஒரு பிப்ரவரி ஒரு 3 வீக்ல இருந்து அல்லது பிப்ரவரி 4த் வீக்ல இருந்து பிப்ரவரி 4த் வீக், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்ல எப்படி இருந்தாலும் ஒரு 3 வீக், 4த் வீக் தான் எக்ஸாம் வரும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு நீங்க இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியர் எக்ஸாம் முடிச்சாலுமே 4 மந்த்ஸ் இருக்கு டிஎன்பிசி படிக்கிறதுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. டிஎன்பிசி படிக்கிறது உங்களுக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பா டைம் இருக்கு. 4 மந்த்ஸ்ல டிஎன்பிசி குரூப் 4ல பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, டஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க டைப் ரைட்டிங் போத் இருக்கனால சான்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க 4 மந்த்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4 வந்து பாஸ் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸும் இருக்கு. பட் இப்ப இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியரே விட்டுட்டு குரூப் 4க்கும் சரியா படிக்க முடியாம நீங்க கஷ்டப்படுவீங்க. இப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு இப்ப தெரியாது. பிப்ரவரி வந்து எக்ஸாம் ஒருவேளை ரொம்ப ஈஸியா வந்துருச்சுன்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு யாரெல்லாம் எக்ஸாம் எழுதலையோ அவங்கலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஐய்யயோ! எக்ஸாம் எழுதாம விட்டுட்டோமே! எக்ஸாம் நல்லா ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு மத்தவங்க சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க அப்படியே எக்ஸாம் எழுதினாலும் இங்கிலீஷ் அட்வான்ஸ் சீனியருக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணாம எழுதுனீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு சுமாரா பிரிப்பேர் பண்றவங்க பாஸ் பண்றதுக்கும் வாய்ப்பா அமைஞ்சிரும். ஏன்னா, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்தா, ஒரு சுமாரா பிரிப்பேர் பண்ணவங்க கூட பாஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. கொஸ்டின் பேப்பர் சிம்பிளா ரொம்ப ஈஸியா இருக்குன்னா, ஒரு நார்மலா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அல்லது வெறும் 1 மாசம் பிராக்டிஸ் பண்ணவங்க கூட பாஸ் ஆயிருவாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தால். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ணியிருப்பாங்க, பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்காவது நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வரேன். ஒருவேளை எக்ஸாம் ஈஸியா இருந்தா நம்ம பாஸ் பண்ணிட்டு ஈஸியா முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இங்கிலீஷ் அட்டன் சீனியரை விடாம பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் உள்ளவங்க, அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க டிஎன்பிசின்ற ஒரு எக்ஸாம் வருதுன்றதே மறந்துருங்க 2024ல. இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் படிக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். டிஎன்பிசி அப்படின்னு இருக்கிறதையே ஒரு 1 வருஷம் வரைக்கும் மறந்துட வேண்டியதுதான். 2025ல தான் உங்களுக்கு ஞாபகமே வரணும். இந்த டிஎன்பிஎஸ்சிய பத்தி. ஏன்னா, நீங்க இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் முடிக்கணும். அடுத்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முடிக்கணும். ஒருவேளை இன்டர் எதுவும் நடுவுல கொண்டு வந்தாங்கன்னா, இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர், சீனியர், இன்டர் 3மே முடிச்சாகணும். தமிழ் ஷார்ட்டன் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருப்பீங்கன்னு தெரியாது. சிலர் சீனியர் முடிச்சிருப்பீங்க, அல்லது தமிழ் ஷார்ட்ல ஜூனியர் முடிச்சிருப்பீங்க, அல்லது தமிழ் ஷார்ட்டனும் இங்கிலீஷ் ஷார்ட்டன் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஷார்ட் அண்ட் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த குரூப் 4க்கு தயாராகுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, அடுத்த குரூப் 4 வருமா, பிரைவேட்டா போயிருமா, வேற ஒரு கம்பெனிக்கு வித்துருவாங்களா அப்படின்னு நினைக்கலாம். இந்த மாதிரி தகவல்கள்லாம் சிலர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணலாம். அப்படிலாம் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கு மீன்ஸ் ஒரு ஒரு 4, 5 வருஷத்துக்கு அதெல்லாம் வாய்ப்பில்ல. அப்பன்னா 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கா சார்னா, வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதாவது ஒரு பிரைவேட் பிரைவேட் கிட்ட குடுத்துருவாங்க. ஒரு கன்சல்டன்சி கிட்ட குடுத்துருவாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிலாம் நடந்தா பெரிய போராட்டம் வரும். அதுக்கு சான்சஸ் இல்ல. அதனால சொல்ல வரேன். ஸோ அப்படிலாம் வந்து அடுத்த குரூப் 4லாம் இல்லாமலாம் இருக்காது. புரியுதுங்களா? அடுத்த குரூப் 4லாம் இல்லாம இருக்காது. கண்டிப்பா அடுத்த குரூப் 4 இருக்கும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த குரூப் 4 இருக்கும். இந்த குரூப் 4 இருக்கு. அடுத்த குரூப் 4 இருக்கு. தொடர்ச்சியா குரூப் 4 இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க, ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட்டா போத் அயர் முடிங்க அப்படின்றத என்னோட ஒப்பீனியனா முன்வைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா ஷார்ட் அண்ட் முடிங்க. பிரைவேட் மயமாவோ, ஒரு கான்ட்ராக்டருக்கோ இப்ப அப்படிலாம் விடமாட்டாங்க. இந்த மாதிரி போஸ்ட் அதுவும் குறிப்பா ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப் ஸ்டெனோ, இன்டர்வியூ போஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கான்ட்ராக்டருக்கு தனியார் மையத்துக்கு விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் விட்டுக் குடுத்தா பெரிய போராட்டம் வரும். அதனால அப்படி வந்து கவர்ன்மெண்ட் வந்து அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. அடுத்த குரூப் 4ல வராம போயிரும்லாம் நினைக்க வேணாம். கண்டிப்பா வரும். அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரூப் 4லயே போயிருங்க. இந்த குரூப் 4லயே போயிருங்க அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா இந்த குரூப் 4ல போகணும் தான் இல்லைன்னு சொல்லல. ஜூனியர் அசிஸ்டன்ட் படிக்கிறவங்களுக்கு, ஷார்ட் அண்ட் போத் இயர் முடிச்சவங்களுக்கு, அதுல டைப் ரைட்டிங் போத் இயர் முடிச்சவங்களுக்கு ஓகே. இப்ப ஷார்ட் அண்ட் பாதியில படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, நம்ம அந்த மாதிரி ஒரு சஜஷன் குடுக்கறத விட, ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த குரூப் 4ல போங்கன்னு சஜஷன் குடுக்குறது ஒரு பெட்டரான ஐடியாவா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க குரூப் 4 போய் எழுதிட்டு, அங்கேயும் உங்களுக்கு வராம ஷார்ட் அண்ட் இப்ப பாதியிலயும் விட்டுட்டீங்கன்னா, திருப்பி அடுத்த குரூப் 4ன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள நீங்க ஷார்ட் அண்ட் போத் இயர் எலிஜிபிள் ஆக முடியாது. இத விட்டுட்டு அங்க போவீங்க. அப்புறம் அத விட்டுட்டு இங்க வருவீங்க. மாத்தி, மாத்தி இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எங்கேயுமே பாஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ்க்கு வந்துருவீங்க. சோ, அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஷார்ட் அண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சில இறங்குறது ஒரு நல்ல முடிவா இருக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். இவ்வளவுதாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளவுதான். இப்ப இன்னும் 1 மந்த் இருக்கு. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு கேட்பீங்க. நம்ம போட்டிருக்க அந்த ஒரு வீடியோ எப்படி பிராக்டிஸ் பண்ணுவது எப்படி? அந்த வீடியோ படி நீங்க கம்ப்ளீட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். ஒரு நா ரொம்ப அவசரம்லாம் பட வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜ் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கவங்க, ஒரு நாளைக்கு 2, 2 பேசேஜ் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஓரளவுக்கு சரியாவே பிராக்டிஸ் பண்ணல. எனக்கு ஸ்பீடா வரலன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பேசேஜ் உருப்படியா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரோக் வந்து நீங்க போடுற ஸ்ட்ரோக்க நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க போடுற ஸ்ட்ரோக்குக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியாம போகக்கூடாது. நீங்க போடுற ஸ்ட்ரோக் கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சா தான் டிரான்ஸ்கிரைப் கரெக்ட்டா நீங்க பண்ண முடியும். நீங்க பாட்டுல ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்க போட்டுட்டு அந்த ஃப்ளோல டக்குன்னு போட்டுட்டு, பின்னாடி டிரான்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியாம போகக்கூடாது. அப்படி நீங்க பின்னாடி போக, போக உங்களோட ஸ்ட்ரோக்க நீங்க கண்டுபிடிக்கணும்னா நெறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நெறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனாவது எழுதணும். பிராக்டிஸ் நெறைய பண்ணணும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணத நீங்க படிச்சு பார்க்கணும். புக்க வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்க ஒரு ஸ்ட்ரோக் போடுறீங்க. ஒரு 5 டைம் வந்து ஸ்பீட் எழுதிட்டீங்க. 6ஆவது டைம் ஸ்பீட் எழுதுறீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுவீங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு நேரம் இல்லன்னா, உங்க ஸ்ட்ரோக்க பார்த்து அப்படியே உங்க ஸ்ட்ரோக்க பார்த்து நீங்க படிங்க. புரியலன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அந்த பேசேஜ பாருங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண டைம் இல்லன்னா. கண்டிப்பா நீங்க போட்ட ஸ்ட்ரோக்க படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்க? உங்களோட ஸ்ட்ரோக்க எத வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி போகுது அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஸோ நம்ம இப்படி இப்படி ஒரு ஃப்ளோல ஸ்ட்ரோக் போட்டுட்டே போவோம். படிக்கும்போது நமக்கு தெரியாது. அப்புறம் பக்கத்துல இங்கிலீஷ் பேசேஜ பார்ப்போம். அப்புறம் புரியும். ஸோ அப்பதான் உங்க ஸ்ட்ரோக் என்னன்றத உங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க போட்ட ஸ்ட்ரோக்க அட்லீஸ்ட் ஒரு 5 டைம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, ஒரு டைமாவது படிச்சு பார்க்கணும். நீங்க பாட்டுல லைன் பை லைனும் எழுதாம, சும்மா ஸ்பீட போட்டு எழுதிக்கிட்டே இருந்துட்டு, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, அது தப்பு. கண்டிப்பா அது அது வந்து சிலர் என்ன பண்றாங்க, நல்லா பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க மணிக்கணக்கா கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. 24 மணி நேரம், 10 மணி நேரம் கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா அந்த 10 மணி நேரம் தவறுதலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்ம பாட்டுல உட்கார்ந்து நாள் கணக்குல அதாவது மணிக்கணக்குல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா எப்படி ஃபெயில் ஆகுற ஸ்டேஜ்க்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்ப. சோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிருவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா,
ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடுக்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுதான். நீங்க அந்த மெத்தட் படி நீங்க கரெக்ட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே பாஸ் பண்ணிடலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ற மெத்தட் வீடியோ வந்து நம்ம குடுத்துருக்கோம். நெறைய பேத்துக்கு அதோட வேல்யூ வந்து தெரிய மாட்டேங்குதுன்னு நான் நெனைக்கிறேன். பாருங்க லைவ்ல ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 100 பேத்துக்கு மேல இருக்கீங்க. ஆனா அட்டெண்ட் பண்றது வெறும் 7 பேரு. ஸோ நீங்க நம்ப எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க அத பண்ண போறீங்க. ஆனா அத தாண்டி இந்த மாரி ஒரு மோட்டிவேஷனும், இந்த மாரி விஷயங்களும் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதுனால தான் வாரத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து லைவ் வரோம். அந்த லைவ்ல இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசுறோம். பிராக்டிஸ் பண்றது கண்டிப்பா நீங்க அது ஒருத்தர் சொல்லி தரணுன்ட்டு இல்ல. ஒரு வீடியோ இருக்கு. என்ன எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அத வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்குவீங்க. ஆனா இப்ப குரூப் 4 இப்படி வருது. இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாம் இப்படி வருது. இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர் இப்படி வருது. 2க்கும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எத பிராக்டிஸ் பண்ணணும்? எத எந்த நேரத்துல படிக்கணும்ன்ற அந்த விஷயங்கள் தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். அத தான் நம்ம வாரம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி சொன்னாவாது அத புரிஞ்சுகிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த நேரத்துல பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிராக்டிஸ் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சிக்கு எப்ப படிக்கணும்னு சொல்றோமோ, அப்போ வந்து படிப்பாங்கன்றத நான் யோசிச்சு தான் நான் அப்படி லைவ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வீடியோ போதும். அந்த 1 1/2 மணி நேரம் வீடியோ பாருங்க. அதுல உள்ளபடி தயவு செஞ்சு அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா, நல்லா புரிஞ்சுக்கங்க. மணிக்கணக்கா உட்கார்ந்து ஸ்பீட போட்டு ரெக்கார்டிங் போட்டு, நீங்க பாட்டுல ஸ்ட்ரோக் போட்டுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி சிலர் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அது தவறான மெத்தடு. அந்த மெத்தடு கண்டிப்பா நான் நான் வந்து 99% சொல்றேன். அந்த மெத்தட் வந்து ஃபெயில் ஆகும். அந்த மெத்தட் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கிளிக் ஆகும். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும்லாம் அந்த மெத்தட் வந்து கிளிக் ஆகாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பீட போட்டு விட்டுருவாங்க. ரெக்கார்டிங் அதான் ஃபோன்ல வந்து ஆன் பண்ணிருவாங்க. இல்ல ஸ்பீக்கர்ல போட்டு விட்டுருவாங்க. இவங்க பாட்டுல நோட் எடுத்துட்டு பென்சில சீவாங்க, எழுதுவாங்க, பென்சில சீவாங்க, எழுதுவாங்க. ஸ்பீட போடுவாங்க, பென்சில்ல சீவாங்க, எழுதுவாங்க. ஸோ இப்படியே போய்க்கிட்டு இருப்பாங்க. மணிக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, எழுதுன ஸ்ட்ரோக்க படிச்சு பார்க்க சொன்னா படிச்சு பார்க்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஆனா எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்க எழுதுற ஸ்ட்ரோக்க அட்லீஸ்ட் நீங்க படிச்சாவது பார்க்கணும். ஒரு ஒரு 5 டைம்க்கு ஒரு டைமாவது படிச்சாவது பார்க்கணும். அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன ஸ்ட்ரோக்ன்னே தெரியாம நல்லா கவனிங்களேன். ரெக்கார்டிங்ல ஒரு பேசேஜ் வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த பேசேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரோக் அந்த சொல்ற வார்த்தைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரோக்கே போட தெரியல. அப்படி ஸ்ட்ரோக்கே போட தெரியாதம்போது, நீங்க அந்த ரெக்கார்டிங்க எத்தன தடவ ப்ளே பண்ணாலும் நீங்க தப்பு தப்பா தான் போடுவீங்க. அந்த பேசேஜ் தான் மெமரி ஆகுமே தவிர, ஸ்ட்ரோக் மெமரி ஆகாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஸோ, நீங்க ஒரு பேசேஜ் எழுதுறீங்கன்னா, அந்த பேசேஜுக்குரிய எல்லா வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளுக்குரிய ஸ்ட்ரோக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான், நீங்க அந்த ரெக்கார்டிங்கே போட்டு ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணி எழுதணும். ஸ்ட்ரோக்கே தெரியல. நீங்க அந்த ரெக்கார்டிங்க போட்டு மணிக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணா, எப்படி வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும்? ஸோ, அத தான் நெறைய பேர் பண்றீங்க. நான் எத்தன முறை சொன்னாலும், இந்த வீடியோவே பார்த்தாலும் என்ன பண்றீங்கன்னா, லைவ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இவ்ளோ சொல்லி என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ரெக்கார்டிங்க ப்ளே பண்ணி, ஸ்பீக்கர்ல ப்ளே பண்ணி அல்லது ஃபோன்ல ப்ளே பண்ணி எழுதிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா, ஸ்ட்ரோக் வந்து தெரியாம நெறைய ஸ்ட்ரோக் ஒரு 50, 100 ஸ்ட்ரோக் என்னன்னே தெரியாம தப்பு தப்பா போட்டுட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு எப்போதுமே அந்த பழக்கம் வந்துரும். தப்பு தப்பா ஸ்ட்ரோக் போடுற பழக்கம் வந்துரும். எக்ஸாம்க்கு போவீங்க, நீங்க போட்ட ஸ்ட்ரோக்க கரெக்ட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண தெரியாது. அப்ப என்ன ஆகும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண தெரியலன்னா ஃபெயில் ஆவீங்க. ஃபெயில் ஆகி முடிச்சோனே ரிசல்ட் வந்தோனே நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 விஷயம் சொல்லுவீங்க. ஆடியோ சரியில்லன்ற ஒரு விஷயத்த சொல்லிருவீங்க. ஆடியோ நல்லா இருந்தா கூட, ஆடியோ சரியில்லாதது இருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் ஆடியோ நல்லா இருந்தா கூட எனக்கு சில வார்த்தைகள் காதுல சரியா கேட்கலன்ற ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. 2வது விஷயம், நீங்க போட்ட ஸ்ட்ரோக்க உங்களால கரெக்ட்டா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியாது. என்ன சொல்லுவீங்க? ஆடியோ சரியில்லன்றீங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுவீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். நெறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணேன். புரியுதுங்களா? நெறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா, நெறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணி வேஸ்ட். தப்பு தப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி பாஸ் பண்ணுவீங்க? ஸோ இதே தான் குரூப் 2 மெயின்ஸ்ல பலருக்கு நடந்திருக்கு. நம்ம சொன்னா வந்து அத வந்து நெறைய பேர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல. நேத்து வந்து இன்னொரு குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு சில அ மார்க் டெஸ்ட் விஷயங்கள குரூப் 2 மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் விஷயங்கள எனக்கு ஷேர் பண்ணாங்க. என்னோட ஃபிரெண்ட்ஸ் சிலர் வந்து ஷேர் பண்ணாங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, "நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வந்து மெயின்ஸ்ல ரிசல்ட் வரல." அப்படின்னு சொன்னாப்ல.
அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க நான் இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய அனுப்பியிருக்காரு. அந்த அனுப்புனதை எனக்கு சிலர் அனுப்புனாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நல்லாதான் எழுதியிருக்காரு. ஆனா அதுல மிகப்பெரிய மிஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த இந்த இதை யாரும் பார்க்க மாட்டாங்க. மேலோட்டமா பார்க்கும்போது எழுத்து நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா எழுதியிருக்காரு, கண்டென்ட் நல்லா இருக்கு. ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய மைனஸ் இருக்கு. அது சொல்லிக்க முடியாத அளவுக்கு பெரிய மைனஸ். அதை யாரும் கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. ஆனா நான் அதை கண்டுபிடிச்சேன். என்னன்னா அவங்க 150 சொற்களுக்கு விடையளிக்கவும் போட்டிருக்காங்க. நம்மால எழுதியிருக்காரு 80 வார்த்தைகள்ல இருந்து 100 வார்த்தை தான் எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 300 மார்க்குக்கு எழுதுறதுக்கு பதிலா மொத்தமா நான் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இல்லைங்க, எல்லா கொஸ்டினையும் செக் பண்றேன். அவங்க சொன்னதை விட 150 சொற்கள்னா 80 சொற்கள் தான் எழுதியிருக்காரு, 100 சொற்கள் தான் எழுதியிருக்காரு. ஆனா நல்லா எழுதியிருக்காரு. நான் அதை கூட சொல்லல. நல்லா எழுதியிருக்காரு, கரெக்டா பேஜ் ஃபில்அப் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அதுல 80 வார்த்தைகள் 100 வார்த்தைகள் தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 150 வார்த்தைகள் எழுத வேண்டிய இடத்துல 100 வார்த்தை தான் எழுதியிருக்காரு. அப்படின்னா அவரு 300க்கு 200 மார்க்குக்கு தான் தேர்வே எழுதியிருக்காரு. புரியுதுங்களா? 300 மார்க்குக்கு 200 மார்க் தேர்வு எழுதும் போது அவருக்கு 200க்கு ஒரு 100 தான் போட்டிருப்பாங்க, இல்ல 110 தான் போட்டிருப்பாங்க. அதுல எத்தனை இது தப்பா இருந்திருக்கும்னு யாருக்கு தெரியும்? அது மட்டும் இல்லாம இன்ஸ்டியூட்ல இதுதான் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அதை படிச்சுட்டு வந்துதான் எழுத போறாங்க எல்லாரும். இன்ஸ்டியூட்ல திருத்துறாங்க. திருத்துறவங்க கூட கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினோட வார்த்தைகளை எண்ணி பார்த்திருக்கலாம். ஒரு கொஸ்டினை கூட எண்ணி பார்க்காம அள்ளி அள்ளி மார்க் போட்டு வச்சிருக்காங்க. அது இன்ஸ்டியூட்டோட மிஸ்டேக்கும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எல்லாரையும் நான் குறை சொல்ல வரல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு கண்டிப்பா இந்த இதை நான் யூடியூப்ல ஷேர் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்களா, கண்டிப்பா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா எழுதுன ஃபெயில் போட்டாங்க, நல்லா எழுதுன ஃபெயில் போட்டாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நல்லா எழுதி ஃபெயில் ஆயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஏன் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை முதல்ல எண்ணி பார்க்க சொல்லுங்க. 150 சொற்கள்னா 150 சொற்கள் எழுதியிருக்காங்களா? 150 சொற்கள் எழுதியிருந்தாங்கன்னா இங்க முதல்ல மார்க் வரும். பேப்பரை ஃபில்அப் பண்ணி என்ன யூஸ்? 300க்கு 300 மார்க்குக்குமே எழுதி என்ன யூஸ்? பேப்பரை ஃபில்அப் பண்ணல. அதாவது பேப்பர் ஃபில்அப் பண்ணி 150 வார்த்தைகளுக்கு பதிலா 100 வார்த்தை தான் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இப்படி 50, 50 வார்த்தையோ ஒரு 30, 30 வார்த்தையோ குறைஞ்சா அவங்க எழுதியிருக்கிறதே 300க்கு 200க்கு தான் எழுதியிருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எண்ணி பார்ப்பாங்களா? கண்டிப்பா எண்ணுவாங்க. நீங்க எண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அழகா அது பார்க்கும்போதே தெரியுதுன்னு சொல்ல வரேன். அதாவது ஒரு லைன் ஃபுல்லா எழுதியிருந்தா அதை எண்ணி பார்க்கணும்னு தோணாது. ஒரு லைன்ல 2 வார்த்தை 3 வார்த்தை தான் எழுதியிருக்காங்கன்ற போது அவங்க கரெக்டா தானே கோடு கொடுத்துருக்காங்க. அதுல ஃபுல்லா ஃபில்அப் பண்ணாதானே உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வரும். ஒரு 150 வார்த்தைகள்னா அதை ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி அங்கங்க ஒரு லைனை விட்டீங்கன்னா ஒரு 150 வார்த்தைகள் வரும். நீங்க எழுதுறதே ஒரு காக்கா லைன் தான் எழுதுறீங்கன்றப்ப அப்பனா அந்த இடத்துல வார்த்தைகள் குறையுதுன்னு சொல்ல வரேன். சோ இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நான் நல்லா எழுதுனேன் ரிசல்ட் வரலன்னா முதல்ல அதுல எத்தனை வார்த்தைகள் எழுதுறீங்கன்றதான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லா 300 மார்க்குக்கு நீங்க எழுதிருக்கீங்க, அதுல எத்தனை ரைட்டா எழுதுனீங்க? இது வந்து காலேஜ் பேப்பர் மாதிரி நம்ம ஃபில்அப் பண்ணி விட்டா மார்க் வர விஷயம் கிடையாது. இது சரியாவும் எழுதணும். அந்த எத்தனை சொற்கள் கேட்டிருக்காங்களோ அட்லீஸ்ட் அதுல விட ஒரு 10 சொற்களோ முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்காக 50 சொற்கள் முன்ன பின்ன இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா எழுதினாலும் தவறுதான். ரொம்ப கம்மியா எழுதுனா அதை விட தவறு. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா மார்க் கம்மியாகும். மேலோட்டமா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அதாவது அப்படியே அந்த திருத்துறவங்க மேல அப்படியே தூக்கி அப்படியே பழிய போட்டுடுறாங்க. ஏன்னா திருத்துறவங்க மேல தூக்கி பழிய போட்டா மட்டும்தான் எல்லாருக்கும் வியூஸ் வரும். ஏன்னா பாஸ் ஆனவங்க இந்த லிஸ்ட்ல வரக்கூடியவங்க ஒரு 15,000 பேரு. ஆனா லிஸ்ட்ல இல்லாதவங்க கிட்டத்தட்ட 35,000 45,000 பேர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட இருந்து வியூஸ் ஆகணும்னா திருத்துறவங்க சரியில்லைன்ற ஒரு விஷயத்த அப்படியே தூக்கி முழு பழியும் போட்டுறது. பட் நம்ம வந்து இப்படி சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்றதே புரிஞ்சுக்காம நீ என்ன டிஎன்பிஎஸ்சி சப்போர்ட் பண்றியான்ற ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணல. டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் இப்ப ரிசல்ட் லேட் பண்ணதுல இருந்து எல்லாமே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் திருத்துறவங்க மேல முழுமையா அந்த பழிய தூக்கி போடுறது வந்து அது அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும்.
150 சொற்கள்ன்றப்ப 100 சொற்கள் தான் எழுதுனதே 300க்கு 200 மார்க்குக்கு தான் நம்ம எழுதியிருக்கதா அர்த்தம். எல்லா கொஸ்டினுமே அப்படி பண்ணியிருந்தா. அதுல எத்தனை கொஸ்டின் தவறா நம்ம வந்து எழுதியிருப்போம். அதுவும் இருக்கு. இப்ப 2 பேர் திருத்துறாங்கன்னா 2 பேர் திருத்துறவங்களுக்கும் வேரியேஷன் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது ஒருத்தர் 10 மார்க் போடுவாங்க, ஒருத்தர் 5 மார்க் போடுவாங்க. ஏன் ஒருத்தர் 0 போட்டு இன்னொருத்தர் 10 மார்க் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட நடந்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. திருத்துறவங்க மேல தப்பு இல்லைன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். நம்ம நினைக்கிற அளவுக்கு அப்படியே 100% அவங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்ல வரல. அவங்க மேல தப்பு இருக்கு. ஆனா நம்ம சரியா எழுதியிருக்கோமான்றதை நம்ம யோசிக்கணும். இன்ஸ்டிடியூட்ல அப்படியே குடுத்துடுறாங்க. 30 கொஸ்டின் மார்க் டெஸ்ட் 30 கொஸ்டின் அத அப்படியே குடுத்துடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இப்ப வந்திருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்ல. எல்லாமே ஜெனரலைஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டாங்க. எந்த இன்ஸ்டிடியூட்ல குடுத்த கொஸ்டின் நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல இருந்து ஒரு 4, 5 கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. எந்த இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின் வாங்கி பார்த்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் ஒரு ஒரு 60% சேம் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் நெறைய இன்ஸ்டிடியூட்டோட மெட்டீரியல் வாங்கி நான் பார்த்துருக்கேன். அதுல ஒரு இன்ஸ்டிடியூட்ல கேட்குறாங்கன்னா, அதே கொஸ்டின்ஸ் அப்படியே இங்க வந்துருது. அல்லது ஒரு 60% கொஸ்டின்ஸ் வந்துருது. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு மொத்தமா ஒரு 60% கொஸ்டின் வந்து எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் இருக்கு. ஒரு 40% தான் மாறுது அந்த கொஸ்டின்ஸ். ஏன்னா சிலபஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த மாரி தான் கொஸ்டினும் கேட்டாகணும். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சில வந்து இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின ஒப்பிடும்போது ஒரு 4, 5 கொஸ்டின் தான் வந்திருக்கு. எல்லாமே நெறைய ஜெனரலா எழுதுற மாரி இந்த முறை வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப, நீங்க இன்ஸ்டிடியூட்ல எழுதுனதே இங்க முக்காவாசி வரலையே. இன்ஸ்டிடியூட்ல என்ன கொஸ்டின்றது தெரிஞ்சுக்கிட்டு எழுதியிருப்பீங்க. நெறைய மார்க் டெஸ்ட் போட்டிருப்பீங்க. அதுக்கான ஆன்ஸர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜெனரலைஸ்டா நெறைய கேட்டாங்க. இன்ஸ்டிடியூட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் முக்காவாசி வரல. ஒரு 1/4வாசி தான் வந்திருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இன்ஸ்டிடியூட்ல கேட்ட கொஸ்டின் 1, 2 தான் வந்திருக்குன்றாங்க. சில பேர் 4, 5 வந்திருக்குன்றாங்க. அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து புதுசா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க அந்த இடத்துல ஸ்பாட்ல யோசிச்சு ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுல நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருப்பீங்கன்றது, அது பேப்பர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். எத்தன சொற்கள் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்களா? அதுவும் அந்த விஷயம் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. திருத்துறவங்க மேலயும் தப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் மேலயும் தப்பு இருக்கு. 150 சொற்களுக்கு 100 கூட எழுதி வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ப தான் வந்து அத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு மார்க் வரலன்றதுனால, நம்ம வந்து ஒட்டு மொத்தமா அந்த சிஸ்டமே தவறு அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. பேக்கிரவுண்ட்ல அவங்களும் நெறைய ஒர்க் பார்த்துருக்காங்க. நீங்களும் நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. உங்க சைடு இருக்க தவறையும் நீங்க ஒத்துக்கணும். அவங்க சைடு இருக்க தவறும் இருக்கு. இல்லைன்னு சொல்லல. எல்லாமே இருக்கு. பட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் மீறி நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் மீறி அங்க ஒருத்தன் வந்து நிப்பான் பார்த்தீங்களா? குரூப் 2 இன்டர்வியூல செலக்ட் ஆயி, ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும்ன்றத நம்ம முடிவு பண்ணணும். சார் நல்லா தான் எழுதினேன். அப்படிதான் எனக்கு மார்க் கம்மியா போட்டுருக்காங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அடுத்த டைம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்க பேப்பர் வாங்கி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க செய்ய வேண்டியது அவங்க எத்தன சொற்கள் கேட்டிருக்காங்க. அத்தன சொற்கள் எழுதியிருக்கீங்களான்றத முதல்ல ஃபர்ஸ்ட் அத செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட்டா நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? அதையும் செக் பண்ணுங்க. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? ஏன் அந்த இடத்துல மார்க் குறைஞ்சிருக்கு? ஏன் ஒருத்தர் 10 மார்க் போட்டிருக்காங்க? ஏன் ஒருத்தர் 0 மார்க் போட்டிருக்காங்க? எல்லாமே நீங்க யோசிங்கன்னு சொல்ல வரேன். எல்லா சைடும் மிஸ்டேக் இருக்கு. அவங்க சைடு மிஸ்டேக் இருக்கு. ஸ்டூடண்ட் சைடு எல்லா தரப்புலயும் மிஸ்டேக் இருக்கு. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து உங்கள வந்து எனக்கு என்னன்னா, அங்க எல்லா இடத்தையும் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வந்து போக முடியாதுன்ற தாட் எனக்கு இருக்கு. அதனால தான் நான் என்ன பண்றேன், ஸ்டூடண்ட்ஸ்ட்ட நான் சொல்றது, எல்லாத்தையும் ஏன் நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? சரி இந்த டைம் இப்படி ஆயிடுச்சா, அடுத்த டைம் எழுந்து நின்னு, இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு பதிலா 2, 3 இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். ப்ரீலிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு படிக்கிறதுக்கு பதிலா, முன்னாடியே மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிப்போம். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கங்க மிஸ்டேக்ஸ் இருக்கும். உங்ககிட்டயும் இருக்கும், அவங்ககிட்டயும் இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி ஒருத்தன் ஜெயிச்சு அங்க அந்த என்ட்ரி போஸ்ட்ல போய் உட்காருவான். அசிஸ்டன்ட் போஸ்ட்ல போய் உட்காருவான். ஸோ அந்த லெவல்ல தான் நம்ம யோசிக்கணும். ஓகே. இப்ப அப்படி ஜெயிச்சவங்களோட பேப்பர வாங்கி நம்ம பார்க்கணும். சரி எப்படி எழுதியிருக்காங்களா? எப்படி எழுதியிருக்காங்க? ஸோ எதனால மார்க் வந்திருக்கு? ஒருவேள ஹேண்ட் ரைட்டிங்ல ஓரளவுக்கு நீட்டா இருக்கா? இல்ல பாயிண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க? எல்லாமே நம்ம கலந்து நீங்க நீங்க வந்து
என்ன சொல்றது, நிறைய பேப்பரை பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணணும். வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா திருத்துறவங்க மேலேயும் டிஎன்பிசி மேலேயும் பழிய நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு அந்த மைண்ட் செட் வந்துடும். சரி, இவங்களை பழி போட்டுடலாம்னு அந்த மைண்ட் செட் வந்துடும். நான் என்ன சொல்றேன், ஓகே, அவங்க சைடு மிஸ்டேக் இருந்துட்டு போகுது, நம்ம சைடு வந்து சரியா இருந்துட்டு போகுது, ஒரு பாதி மிஸ்டேக் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம், அடுத்த முறை நல்லா அந்த மெயின்ஸ் வந்து நல்லா எழுதுற அளவுக்கு, இன்னும் நல்லா பெட்டரா எழுதுற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எதிர்கொண்டா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்தா பதிவு. எல்லா இடத்தையும் நம்ம குறை சொல்லிட்டு எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கிறோம்னா நம்மளால அந்த டிஎன்பிசியில வெற்றி அடைய முடியாது. டிஎன்பிசி மத்த விஷயத்தை விட்டுருங்க, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்தடுத்து படிச்சுட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணுமே தவிர ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி எனக்கு சரியா திருத்தல, இவங்க சரியா பண்ணல, அதனால எனக்கு மார்க் வரல அப்படின்னு நீங்க அந்த ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகாம, சரி இவங்க சரியா திருத்தலையா, அடுத்த டைம் இவங்க வந்து நம்ம எப்படி எழுதுனா அவங்க சரியா திருத்துவாங்கன்ற அளவுக்கு நீங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி எழுதுங்க, திருத்துறவங்கள கவரணும். இந்த மாதிரி நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே ஒரு இடத்துல நிக்காம அவங்க சைடு குறையே இருந்துட்டு போகுதுங்க, நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்னு சொல்ல வரேன். ஷார்ட் அண்ட் கைட்ல வந்துட்டு நம்ம டிஎன்பிசி பத்தியும் பேச வேண்டியதா போச்சு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்றதுனால இதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதா போச்சு. தயவு செஞ்சு உங்களோட மெயின்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எழுதிருப்பீங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்கு வியூஸ் எல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு எனக்கு வியூஸ் எல்லாம் வேணாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கிட்டையும் குரூப் இருக்கு, ஸோ ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்படியே ரீச் ஆனாலும் நெகட்டிவா நம்மள சொல்றாங்க, பரவாயில்ல, நம்ம என்ன நெகட்டிவா சொல்றதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் இது ரீச் ஆகணும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மெயின்ஸ் எழுதிட்டு எல்லாம் தப்பா திருத்திட்டாங்கன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் நம்மளோட அந்த எண்ணங்களை வந்து நிறைய பேரோட எண்ணங்களை மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தவறான பாதையில போகாம ஒரு அடுத்த வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஏற்பாடை நான் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம ஷார்ட் அண்ட் வந்துடும். டிஎன்பிசி எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் ஜனவரின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜூன் மாசம் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. நீங்க பிப்ரவரி முடிகிற வரைக்கும், அதாவது பிப்ரவரி எக்ஸாம் ஷார்ட் அண்ட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்பிசிக்கு படிச்சுக்கலாம். இது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது, ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷத்தோட டிஎன்பிசி எக்ஸாமை பத்தியே யோசிக்காதீங்க. ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், இந்த வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமே இல்லைன்னு நினைச்சுங்க, அடுத்த வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள போத் இயர் முடிச்சுங்க, இவ்வளவுதாங்க விஷயம். சரி, நம்ம இப்ப வந்து டிக்டேஷன் போட போறோம், எல்லாம் ரெடியா இருங்க. கரெக்டா 7 நிமிஷத்துக்கு நான் டிக்டேஷன் போடுறேன். 2021 2022 சீனியர் பேசேஜ் போடலான்னு இருக்கேன். 2021 2022 இந்த பேசேஜ்கள் நான் போடுறேன். எல்லாம் ரெடியா இருங்க. எல்லாம் ரெடியா இருங்க. நோட் எடுத்துக்கங்க, பென்சில் எடுத்துக்கங்க. எல்லாம் ரெடி? ரெடி? Five seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second. February 2021 English Attend Senior. Start. Ladies and gentlemen, at the outset, I would like to pay my tributes to the great Bharadiyar on his birthday. I have great pleasure to be with you today to take part in the International Bharadiyar Festival, and I would like to
thank the organizers for inviting me to address the gathering through video conference. I am pleased to present the Bharatiyar Award for this year to the great scholar Thiru Viswanathan, who has dedicated his entire life towards research on Bharatiyar's works. I appreciate him for actively pursuing research on Bharatiyar even at the age of 86. You are aware that Bharatiyar was a poet, writer, social reformer, freedom fighter, and much more. He was a multifaceted personality. The learned people who spoke before me mentioned that he was known as Mahakavi, which means a great poet. I thank this opportunity to inform that he cannot be linked to any single profession, and I would like to bring to your kind notice that his contribution to the society have been published in 16 volumes. I would like to point out that in a short life of 39 years, he wrote so much, and his songs on nationalism induced the masses to support the Indian independence movement. In this connection, I would like to point out that he was considered as a national poet due to his number of poems through which he urged the people to work strongly for the liberation of the country. You are all aware that the British government arrested Bharatiyar as they felt that his writings influenced the patriotic spirit of the Tamil youth. I would also like to bring to your attention that even in prison, he spent his time in writing poems on nationalism and country's welfare. I am confident that all of you will agree when I say that he considered Tamil language and motherland as his two eyes. You are well aware that he was against caste system, and he declared that there were only two caste, men and women, and nothing more than that. I am of the opinion that his teachings are a strong reminder to us to remain united, and his writings are a guiding light. I would like to bring to your attention kind notice that he was of the firm opinion that any society which is divided will not be able to succeed. I would like to inform that though his songs were expressing greatness of ancient India, he warned that simply living in the past glory is not enough. I would also like to bring to your kind attention that he had advocated the move towards progress in the field of science and technology. The next point I would like to submit is that Bharatiyar's most important vision was empowerment of women. In this connection, he was of the opinion that women should walk with their heads held high and looking people straight in the eyes. We are inspired by his vision and working towards the attainment of this goal. I am happy to inform you that in every spheres of activity of the central government, topmost importance is giving to dignity of women. I would like to add that 15 crore women entrepreneurs are funded by various schemes of the central government. I wish to inform that today women are becoming part of our armed forces and saying with confidence that the country is in safe hands as imagined by Bharatiyar. I'm happy that Bharatiyar had a close link with Varanasi, which I have the honor of representing in the parliament. Letter from Karthikeyan and Sons, Coimbatore to Messrs. Gopal and Company, Madurai. Dear sirs, we are in receipt of your letter dated the 50 instant requesting us to supply various items of goods manufactured by us. We take this opportunity
to thank you for the orders placed, and we assure you that we shall send some of the goods ordered by you within 3 or 4 days. With regard to other items, we wish to inform you that at present they are out of stock. However, we would like to assure you that these goods will be dispatched to you during next week. We would like to inform you that we intend to manufacture some new articles for the benefit of our customers. We have great pleasure in enclosing herewith a list of these items and a price list, and we request you kindly to go through the same very carefully. Our representative who is on tour in your district will meet you and give further details in this regard, so that you may be able to appreciate the usefulness of these articles. We would like to assure you that prompt attention will be given to your orders as and when they are received at our end. We are happy to inform you that we offer attractive discount for bulk purchase and prompt payment. We solicit your kind cooperation and await your orders for the supply of new articles. Yours faithfully. Stop. இந்த பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 7 நிமிஷத்துல போட்டிருக்கேன். இதே பேசேஜ் பிப்ரவரி 2020 இதே பேசேஜ் வந்து இன்னொரு டைம் வந்து நான் போடுறேன். சரி, பிப்ரவரி 2021 பிப்ரவரி 2021 பேசேஜ் இதே பேசேஜை இன்னொரு முறை வந்து போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் போடுறேன். நீங்க வேணா ஒரு டைம் வந்து இந்த பேசேஜ் வந்து இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேசேஜ் ஒரு டைம் வேணா பாத்துக்கோங்க. பிப்ரவரி 2021 சும்மா அதுல இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க பாத்துங்க. இந்த பாரதியார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்துக்கோங்க. இந்த பேசேஜ் ரொம்ப டஃப்பான பேசேஜ். இந்த பேசேஜ் சரியாவும் வந்து ஆடியோ சிஸ்டம்ல சரியா பண்ணாம விட்டாங்க. நல்லா எக்கோ அடிச்சது. நிறைய புது புது வார்த்தைகள் இருந்துச்சு. இதுல நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல பாஸ் ஆனதே ஒரு 100 பேர் தான் பாஸ் ஆனாங்க மொத்தமாவே. தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த செட்டுல பிப்ரவரி 2021ல 100 பேர் தான் பாஸ் ஆனாங்க. அப்பதான் வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் சரியில்லாம இருந்ததை எதிர்த்து வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராடினாங்க. அவங்க தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தான் ஆடியோ வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து டோட்டோட வெப்சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணப்ப ஆடியோலாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா அந்தந்த காலேஜ்ல எங்கெங்கெல்லாம் சென்டர் போட்டாங்களோ அங்கெல்லாம் சரியில்லாம இருந்தது. அங்க எப்படின்னா எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வார்த்தைகள் நிறைய புரியாம போயிடுச்சு. ஆனா அவங்க ரிலீஸ் பண்ணோனே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டோட் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணோனே அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே கிளியரா தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. இதுல என்ன சிக்கல் ஆகி போச்சுன்னா, அந்தந்த எக்ஸாம் சென்டர்ல ரூம்ஸ்ல இருந்து அந்த ஆடியோ சிஸ்டம்ல இருந்து மைக்ல இருந்து எதுவுமே சரியா நிறைய இடத்துல செக் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த டைம் வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இனிமே ப்ராப்ளம் இருக்காது. எல்லாமே ஓரளவு சரி பண்ணிட்டாங்க. புது வார்த்தைகள் நம்ம நம்ம காதுல விழும்போது அதை ஸ்ட்ரோக் போடுறதுல தடங்கள் ஏற்படும். அந்த புது வார்த்தைகளை காதுல கேட்கும்போது அது புரியாத மாதிரியும் நமக்கு போயிடும். நீங்க இந்த பேசேஜ் வேணா ஒரு 3 மினிட்ஸ் பாருங்க. பிப்ரவரி 2021 ரெடியா இருங்க. இதே எந்த பாட்டுங்க
எல்லாம் ரெடியா இருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடியா இருங்க. பிஃபோர் 2021 இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் பேசேஜ் வந்து செகண்ட் டைம் வந்து டிக்டேஷன் போட போறேன். ரெடியா இருங்க. கொஞ்சம் லைட்டா ஃபாஸ்டா இருக்கும், எழுதுறதுக்கு தயாரா இருங்க. இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் February 2021. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second, start. Ladies and gentlemen, at the outset, I would like to pay my tributes to the great Bharatiyar on his birthday. I have great pleasure to be with you today to take part in the International Bharatiyar Festival, and I would like to thank the organizers for inviting me to address the gathering through video conference. I am pleased to present the Bharatiyar Award for this year to the great scholar Thiru Viswanathan, who has dedicated his entire life towards research on Bharatiyar's work. I appreciate him for actively pursuing research on Bharatiyar even at the age of 86. You are aware that Bharatiyar was a poet, writer, social reformer, freedom fighter, and much more. He was a multifaceted personality. The learned people who spoke before me mentioned that he was known as Mahakavi, which means a great poet. I take this opportunity to inform that he cannot be linked to any single profession, and I would like to bring to your kind notice that his contribution to the society have been published in 16 volumes. I would like to point out that in a short life of 39 years, he wrote so much, and his songs on nationalism induced the masses to support the Indian independence movement. In this connection, I would like to point out that he was considered as a national poet due to his number of poems through which he urged the people to work strongly for the liberation of the country. You are all aware that the British government arrested Bhartiyar as they felt that his writings influenced the patriotic spirit of the Tamil youth. I would also like to bring to your attention
that even in prison he spent his time in writing poems on nationalism and country's welfare. I am confident that all of you will agree when I say that he considered Tamil language and motherland as his two eyes. You are well aware that he was against caste system and he declared that there were only two castes, men and women, and nothing more than that. I am of the opinion that his teachings are a strong reminder to us to remain united, and his writings are a guiding light. I would like to bring to your kind notice that he was of the firm opinion that any society which is divided will not be able to succeed. I would like to inform that though his songs were expressing greatness of ancient India, he warned that simply living in the past glory is not enough. I would also like to bring to your kind attention that he had advocated the move towards progress in the field of science and technology. The next point I would like to submit is that Bardiyar's most important vision was empowerment of women. In this connection, he was of the opinion that women should walk with their heads held high and looking people straight in the eyes. We are inspired by his vision and working towards the attainment of this goal. I am happy to inform you that in every sphere of activity of the central government, topmost importance is giving to dignity of women. I would like to add that 15 crore of women entrepreneurs are funded by various schemes of the central government. I wish to inform that today women are becoming part of our armed forces and saying with confidence that the country is in safe hands as imagined by Bhartiyar. I am happy that Bhartiyar had a close link with Varanasi, which I have the honor of representing in the parliament. Letter from Karthikeyan and Sons, Coimbatore to Messrs. Gopal and Company, Madurai. Dear Sirs, we are in receipt of your letter dated the 50 instant requesting us to supply various items of goods manufactured by us. We take this opportunity to thank you for the orders placed and we assure you that we shall send some of the goods ordered by you within 3 or 4 days. With regard to other items, we wish to inform you that at present they are out of stock. However, we would like to assure you that these goods will be dispatched to you during next week. We would like to inform you that we intend to manufacture some new articles for the benefit of our customers. We have great pleasure in enclosing here with a list of these items and a price list, and we request you kindly to go through the same very carefully. Our representative who is on tour on your district will meet you and give further details in this regard so that you may be able to appreciate the usefulness of these articles. We would like to assure you that prompt attention will be given to your orders as and when they are received at our end. We are happy to inform you that we offer attractive discounts for bulk purchase and prompt payment. We solicit your kind cooperation and await your orders for the supply of new articles. Yours faithfully. Stop. இந்த பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2வது டைம் போட்டது 6:30 மினிட்ஸ்ல 6.5 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? 6.5 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். ஓகே, இப்ப இன்னொரு பேசேஜ் வந்து நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் லைவ்ல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 2022 எடுத்துக்கோங்க.
ஸோ அந்த பேசேஜ் ஒரு 5 மினிட்ஸ்ல போட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வேணா நீங்க அந்த பேசேஜ் சும்மா கண்ணுல ஹார்ட் வேர்ட்ஸ் இருந்தா பாத்துக்கோங்க. English Art and Senior, February 2022. ஸோ இந்த பேசேஜ். இதுவும் கொஞ்சம் அங்கங்க டஃப்பா இருக்க மாதிரி தான் இருக்கு. கோவிட் சம்பந்தமான பேசேஜ். எல்லாம் ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. நம்ம பேசேஜ் வந்து டிக்டேஷன் போடலாம். பிப்ரவரி 2022. English Art and Senior, February 2022. 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds, 1 second, start. Honorable Speaker, sir, I have great pleasure in rising to present to this August House the revised budget estimates. I am glad to inform that it is my privilege and honor to represent my maiden budget as Finance Minister of Tamil Nadu. For this, I thank our Honorable Chief Minister for giving me this opportunity. I wish to say that in response to the address of His Excellency the Governor, the Honorable Chief Minister of Tamil Nadu noted that our culture has a practice of paying homage to our ancestors. I also follow his footsteps and start by paying my respects to our ancestors. The guidance and wise counsel of the Honorable Chief Minister has a deep imprint on this budget. I am happy to say that the Honorable Chief Minister has made several promises to the people in the election manifesto. It finds a place in the vision document of the Honorable Chief Minister for a new dawn. I am proud to inform that many elections of the vision document have been concerted into schemes and projects in the budget to be implemented by various government departments. I wish to inform this August House that the revised budget will only impact the remaining 6 months of this financial year. The sheer magnitude of the second wave of COVID over the past few months and its health and economic consequences have further constrained the
flexibility of the government, which was already in a precarious fiscal position. It gives me much pleasure to say that our primary ambition for this revised budget is to lay the strongest foundation for the full budget which this government will present in about 6 months. The honorable members of this house will appreciate that the model for approach of this government with experts and decisive action as the four key components. This approach was very evident in the government's response to the second wave of COVID-19 and the universally recognized results have proven the value of this model. I would like to say that the first step in rectifying any problem is to recognize its existence and to understand its magnitude. The white paper shows that this government understands the complexity and depth of the problems we face, as well as our commitment to address the problems through firm, determined, and dedicated action. Even as we improve the fiscal situation, we will prioritize the promises made in election manifesto and implement them in a phased manner. I would like to say with pride that Honorable Chief Minister on the day of assumption of office passed 5 orders implementing important promises made in the election manifesto. I have no doubt that the people of Tamil Nadu fully appreciate both our intention and our capacity for responsive action. One of the promises made in the election manifesto was the presentation of a separate agriculture budget. I am happy to inform the House that my colleague, the Honorable Minister for Agriculture and Farmers Welfare, will present the agriculture budget tomorrow. Special attention has been paid not just to the expeditious disposal of the petitions but also to ensure that the grievances are satisfactorily redressed. With this, the assurance of this government that all the grievance petitions received by the Honorable Chief Minister will be disposed of within 100 days from assumption of office has been implemented. This single achievement will no doubt set the tone for the rest of this government's tenure in office. With these few words, I conclude my speech. Thank you. Letter from Raman and Company, Wholesale Fruit Seller, Nehru Street, Udagamandalam to Kannan and Sons, Fruit Merchant, Raja Street, Coimbatore. Dear sirs, we are in receipt of your letter of the 4th instant in which you have requested us to send 100 kilograms of plum fruit, which is popularly known as Ooty apple, by railway parcel service, and you have also reminded us again through your email. In this connection, we wish to inform you that the delay is due to labor problem. However, we will carry out your order within a day or two. We regret for the delay and inconvenience caused due to this. On receipt of the fruits, kindly acknowledge the receipt of the same by mail. We would like to inform you that now we have sufficient stock of this fruit and orders have been received from various merchants. The fruits now we have in stock is of superior quality and tasteful. We hope that people in your locality will no doubt like it. If you require some more quantity of fruits, kindly let us know about your requirements. Considering the long-standing business relationship between us, we wish to give top priority to your orders. We are happy to inform you that we are also dealing with high quality of various Nilgiris vegetables at reasonable price. If you have any idea, kindly let us have your requirements.
Hoping to hear from you, yours faithfully. Stop. இப்ப கடைசியா போட்ட பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா 7 நிமிஷத்துல போட்ட பேசேஜ். ஓகேங்களா? இப்ப இந்த லைவ் வந்து முடிச்சுக்க போறோம். ஒரு 2 மினிட்ஸ்ல லைவ முடிச்சுக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இங்கிலீஷ் ஆர்ட் அண்ட் சீனியர் வந்து அந்த பிப்ரவரி எக்ஸாம் முடியிற வரைக்கும், அதாவது பிப்ரவரி ஷார்ட் எக்ஸாம் முடியிற வரைக்கும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாஸ், ஃபெயில் அந்த ரிசல்ட்ட பத்தி கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ்னா இந்த ஒரு வருஷம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே மறந்துருங்க. மறந்துட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்குள்ள போத் இயர் முடிச்சுக்கங்க. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்றேன். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. முடியட்டும். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம் முடியட்டும். அதன் பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் 4ல இறங்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்டோட ரிசல்ட் வரட்டும். பாஸ் பண்ணா ஓகே. சப்போஸ் நெகட்டிவா அது வந்ததுன்னா, அப்புறம் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிச்சுக்கலாம். ஆனா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் படிக்கிறதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் போதும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப முடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இல்லாம போயிரும். இப்ப விட்டுட்டீங்கன்னா, அடுத்த டைம் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. நீங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் பாஸ் ஆனாலும், ஃபெயில் ஆனாலும் இப்ப பிப்ரவரி முடிஞ்சுச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ, அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டீங்க அப்டின்னா, ஒரு பெரிய கேப் ஆயிரும். ஒரு 4 மந்த்ஸ் வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் படிச்சுட்டு இருப்பீங்க. ரிசல்ட் நெகட்டிவா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட்ல வந்துச்சுன்னா, உங்களுக்கு நெறைய கேப் ஆயிரும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 மந்த் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபுல்லா வந்து நல்லா கிளியரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, அவ்வளோ நேரம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் விட்டு கேப் விட்டு ஒரு 10 ஹவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. முழு முயற்சி பண்ணுங்க. நம்ம சொன்ன பிராக்டிஸ் மெத்தட் படி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றதுல செம்மயா தான் இருக்கும். பட் நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நீங்களா ஒரு மெத்தட், அதாவது ஸ்பீட போட்டு எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மெத்தட் ஃபெயிலியர் மெத்தட். ஸோ அத யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க ஸ்பீட போட்டு எழுதி தான் பிராக்டிஸ் பண்றதுக்கு நேரம் இருக்குன்னா, அட்லீஸ்ட் அந்த பேசேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் தெரியுதான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசேஜ் போட்டு எழுதுங்க இந்த மாரி நேரத்துல. பட் ஹார்ட் வேர்ட்ஸ் எழுதிட்டு பேசேஜ் போட்டு எழுதுறது ஒரு சிறந்த மெத்தட் இல்ல. அதனால தான் நான் லைன் பை லைன் எழுத சொல்லுவேன். அதுக்கு மேல நேரம் இல்லன்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, நீங்க ரெக்கார்டிங் போட்டு எழுதிட்டு, அத ஒரு 5வது டைம் எழுதும்போது ஒரு தடவ வாசிச்சு அத செக் பண்ணிறணும். புரியுதுங்களா? ஆனா பெட்டர் எந்த மெத்தட்னா, லைன் பை லைன் எழுதுறது தான் பெட்டர். ஏன்னா, நீங்க லைன் பை லைன் நீங்க எழுதிட்டீங்கனாவே, அந்த பேசேஜுக்குரிய எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். நான் என்ன சொல்லியிருப்பேன், முதல்ல 20 லைன், 25 லைன் எழுத சொல்லியிருப்பேன். அப்புறம் 20 லைன் எழுத சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் 15 லைன் எழுத சொல்லியிருப்பேன். ஒரு கட்டத்துல 10 லைன் எழுதுங்க. 2 பேசேஜ் வந்துருச்சு. 2 பேசேஜ் 10 லைன் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு கட்டத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா, அட்லீஸ்ட் ஒரு பேசேஜாவது ஒரு நாளைக்கு 10 லைன் எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு கட்டத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா, 2 பேசேஜ் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, ஒரு ஒரு பேசேஜ் 8 லைன் எழுதுங்க. இன்னொரு பேசேஜ் 8 லைன் எழுதுங்கன்றத நான் சொல்லியிருப்பேன். அதையும் மீறி இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல முடியலன்னா, ஒரு நாளைக்கு 2 பேசேஜ் பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, அட்லீஸ்ட் 5 லைன்ஸாவது எழுதுங்க. ஆனா, அந்த லைன் பை லைன் நீங்க கொஞ்சம் எழுதுனா தான், எல்லா ஸ்ட்ரோக்கு உங்களுக்கு நல்லா கிளியரா உங்களுக்கு கையில போட வரும். எல்லா ஸ்ட்ரோக்கும் அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்க ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் எழுதுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள அறியாமயே ஒரு சில ஹார்ட் வேர்ட்ஸ் வந்து உள்ள இருக்கும். அது நீங்க பிராக்டிஸ் பண்ணாம விட்டுருவீங்க. இப்ப லைன் பை லைன் அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு கையில வந்துரும். எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் லைன் பை லைன் எழுத சொல்றது. ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் எதனால எழுத வேணாம்னு சொல்றேன்னா, ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் எழுதுறப்ப ஒரு சில வார்த்தைகள் அங்க விட்டு போகுது. ஒரு சில வார்த்தைகளுக்கு உங்கள அறியாம ஸ்ட்ரோக் தெரியாம போயிரும். மொத்தமா எல்லாத்தையும் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. மொத்தமா அந்த பேசேஜ் முழுக்க எழுதிட்டீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸாவது லைன் பை லைன் நீங்க எழுதிட்டீங்கன்னா, அந்த பேசேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை, நல்ல வார்த்தை, நார்மலா கைக்கு வர வார்த்தை, ஈஸியான வார்த்தை, டஃப்பான வார்த்தை, ஹார்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாமே அந்த இதுல நீங்க 5 டைம் எழுதும்போது எல்லாமே உங்களுக்கு கையில வந்துரும். எல்லாத்தையும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 முறை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் நீங்க ரெக்கார்டிங்க்கு போறீங்க. ஸோ அந்த ரெக்கார்டிங்ல உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் வரப்ப, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நிறுத்தங்கள் வருது, எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரோக் சரியா தரலன்றத அந்த பேசேஜ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்?
பேசேஜ் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணுங்க. புரியுதுங்களா? பேசேஜ் முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு எந்த வார்த்தையெல்லாம் வராம இருந்துச்சோ அதெல்லாம் செக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா அப்பதான் அந்த ஒரு பேசேஜ முழுமையா நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு சமம். நீங்க பாட்டுல ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, ஒரு சில ஹார்ட் வேர்ட்ஸ விட்டுருவீங்க. அதனால தான் லைன் பை லைன் எழுத சொல்றது. லைன் பை லைன் எழுதுனா மட்டும் தான் கையில ஸ்பீடும் வரும். அந்த ஃப்ளோ வரும். எல்லா ஹார்ட் வேர்ட்ஸையும் நீங்க கத்துக்குவீங்க. ஈஸியான வார்த்தைய திருப்பி திருப்பி எழுதுறதுனால, அந்த ஈஸியான வார்த்தை நீங்க எக்ஸாம்ல அவங்க ஈஸியான வார்த்தைய வாசிக்கும்போது டக்குன்னு கையில போட்டுருவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்க கேப் கிடைக்கும். இடம் கிடைக்கும். இப்ப இன் திஸ் கனெக்ஷன் ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிருவீங்க. அந்த சொல்லும்போது டக்குன்னு அவங்க பின்னாடியே நீங்க போட்டு முடிச்சிருவீங்க. புரியுதுங்களா? அந்த வாய்ஸ்க்கு பின்னாடியே போட்டு முடிச்சிருவீங்க. ஸோ அப்படி போட்டு முடிக்கிறப்ப அடுத்தடுத்து இப்ப ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் அப்படின்னா டக்குன்னு போட்டு முடிச்சிருவீங்க. நல்லா கவனிங்க. நல்லா டக்குன்னு போட்டு இப்ப ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட்டே உங்களால சரியா போட முடியலன்னா, அங்க மிஸ் ஆகும். அந்த ஹார்ட் வேர்ட்ஸும் மிஸ் ஆகும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஈஸியான வார்த்தையா இருந்தாலும் திருப்பி திருப்பி எழுதி பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸியான வார்த்தைக்கு டக்குன்னு ஸ்ட்ரோக் போடுவீங்க. டஃப் டக்குன்னு ஒரு டஃப்பான வார்த்தை, ஒரு ஹார்ட் வேர்ட்ஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஈஸியான வார்த்தைய நீங்க சீக்கிரம் முடிச்சதுனால, அந்த டஃப்பான வார்த்தைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான வார்த்தை வரும். இந்த டஃப்பான வார்த்தைய நீங்க போட்டுக்கிறதுக்கு லைட்டா டைம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஈஸியான வார்த்தைய உங்களுக்கு போறதுக்கு கரெக்ட்டா டைம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே திருப்பி திருப்பி எழுதி பாருங்க. ரிவிஷன். நீங்க டிஎன்பிஎஸ்சினாலும் சரி, நீங்க ஷார்ட்டன்னாலும் சரி, திருப்பி திருப்பி அதே வேலைகளையே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி அதே பேசேஜ பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க டிஎன்பிஎஸ்சி போகும்போது திருப்பி திருப்பி படிச்ச பாடங்களே படிச்சுட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன ஆகும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல, டக்குனு அந்த கொஸ்டின பார்த்தோனே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். டக்குனு ஷேர் பண்ணுவீங்க. அப்பதான் வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின்க்கோ, ஒரு கூட்டுறவு காரணம் உள்ள கொஸ்டின்ஸ்க்கோ நெறைய ஏ, பி, சி, டின்னு சொல்லிட்டு 4 கூட்டுறான் ஆராயங்கன்னு கேட்டு ஒரு பக்கம் ஃபுல்லா குடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கணும்னா, நீங்க ஈஸியான கொஸ்டின சீக்கிரம் முடிக்கணும். அதேதான் இங்க ஷார்ட் ஹேண்ட்லயும் ஈஸியான வார்த்தைகள அவங்க சொல்ல நீங்க போட்டீங்கன்னா, ஒரு டஃப்பான வார்த்தை வரும்போது கொஞ்சம் டக்குன்னு டைம் எடுத்துக்கிட்டு, திருப்பி ஒரு 2 ஈஸியான வார்த்தை வரும். அப்போ வந்து நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த ஃப்ளோ வேணும். அதனால தான் லைன் பை லைன் எழுதணும். ஹார்ட் வேர்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு நீங்க ஸ்பீடு போட்டு பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, அந்த மெத்தட் ஃபெயிலியர்ன்றத நான் அடிக்கடி சொல்றதுக்கு ரீசனும் அதான். நீங்க ஒரு பேசேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கணும். எல்லா வார்த்தையும் டக்கு டக்குன்னு ஸ்ட்ரோக் பண்ணணும்னா, நீங்க லைன் பை லைன் எழுதுனா மட்டும் தான் அது முடியும். ஓகேங்களா? ஸோ 1 மாசம் கொஞ்சம் கவனமா இங்கிலீஷ் அகாடமி சீனியர் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் அகாடமி ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இத YouTubeல நம்ம அப்லோட் பண்ணும்போது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இந்த குரூப் 2 சம்பந்தமா, மெயின்ஸ் சம்பந்தமா அந்த போயிட்டு இருக்க அந்த குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு தீரணும் அப்படின்னா, நீங்க வந்து நெறைய பேத்துக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும். இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண மனசு வரலன்னா கூட, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட நான் சொன்ன விஷயங்கள நீங்க எடுத்து சொல்லுங்க. இந்த மாரி வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருப்பீங்கல்ல, அத எத்தன வார்த்தைகள்னு செக் பண்ணீங்களா? அப்படின்றத நீங்க கேளுங்க. இந்த மாரிலாம் கேளுங்க. அது மட்டும் இல்லாம, உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல உங்க இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிச்சீங்களா, அதுலருந்து எத்தன கொஸ்டின் வந்திருக்குன்றதையும் கேளுங்க. புரியுதுங்களா? ஜெனரலைஸ் பண்ணி கேட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா, அந்த இடத்துல நீங்க சுயமா முயற்சி பண்ணி, அந்த இடத்துல சிந்திச்சு நெறைய எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் ஒண்ணு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்லன்னா உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இத எடுத்து சொல்லுங்க. டேய் எத்தன ம இதுடா எத்தன வார்த்தைடா எழுதுன? 150 வார்த்தை கேட்டிருக்காங்க. நீ 150 வார்த்தை எழுதினியா? எங்க? நீ ஆல்ரெடி வந்து நீ போயிருப்பல்ல, இன்ஸ்டிடியூட்க்கு போயிருப்பல்ல. அந்த ஆன்ஸர குடு நான் செக் பண்றேன். அப்படின்னு வாங்கி செக் பண்ணுங்க. அவனையும் சேர்த்து செக் பண்ண வைங்க. 150 வார்த்தைகள் இருக்கா? 150 வார்த்தைலாம் அவன்ட்ட 100 தான் இருக்கா? ஸோ 150 வார்த்தை இருக்கிற இடத்துல 100 தான் எழுதியிருக்கான்னா, அவன் எழுதியிருக்கிறதே 300க்கு 200 மார்க்கு தான் எழுதியிருப்பான். ஸோ இதெல்லாம் தெரியப்படுத்துங்க. நெறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஓ ஒரேடியா நம்ம வந்து திருத்துறவங்களையும் ஃபுல்லா அவங்க மேல ப்ளேம் பண்ண முடியாது. அதுக்காக அவங்கள ப்ளேம் பண்ணாமயே இருக்க முடியாது. நம்ம சைடும் தப்பு இருக்கு. அவங்க சைடும் தப்பு இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த டைம் வரலையா, அடுத்த டைம் வந்து நம்ம முயற்சி பண்ணி அடுத்த டைம் நல்லா முயற்சி பண்ணி, எவ்ளோ தூரம் வந்து முன்னாடி போ முடியுமோ, எவ்ளோ தூரம் நல்லா எழுத முடியுமோ, எவ்ளோ தூரம் அந்த திருத்துறவங்கள கவர் பண்ண முடியுமோ, அப்படி நீங்க கவர் பண்ணணும். இதுல நீங்க படிக்கிற விஷயமும் அடங்கியிருக்கு. திருத்துறவங்களையும் நீங்க கவர் பண்ற மாதிரி விஷயங்கள உள்ள அங்க சேர்க்கணும். ஸோ அதுவும் அடங்கியிருக்கு.
எதுக்கு எடுத்தாலும் நம்ம மொத்தமா ஒரு சிஸ்டமே டிஎன்பிஎஸ்சியே ஃபுல்லா வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க மேலேயும் ஃபுல்லாவும் பழி போடக்கூடாது. திருத்துறவங்கலாம் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் பழி போடக்கூடாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, திருத்துறவங்க மேலலாம் பழி போட்டுட்டா, ஏன்னா ஒரு 60,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்ப 60,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்ற போது, அதுல 5,000 பேர் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி கிட்டத்தட்ட ஒரு 45,000 பேரு. ஸோ 45,000 பேர் ஒண்ணு கூடும்போது, அந்த 5,000 பேர விட அந்த 45,000 பேர் தானே அதிகம். ஸோ வியூஸ் அதுல தானே உங்களுக்கு அதிகமா வரும். அதனால என்ன பண்றாங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து அந்த சிஸ்டம குறை சொல்றாங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 20,00,000 பேர் டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்கன்னா, அதுல செலக்ட் ஆகுறது ஒரு மேக்ஸிமம் ஒரு 15,000 பேர் 15,000 வேகன்சின்னா 15,000 பேர் செலக்ட் ஆகுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 19,00,000க்கு மேற்பட்டவங்க அந்த இடத்துல தோல்வி ஆகுறாங்க. அதனால எல்லாம் சேர்ந்து சிஸ்டம் குறை சொல்றாங்க. ஸோ யூடியூபர்ஸும் சரி, ஒரு சில அகாடமிஸும் சிஸ்டம் குறை சொல்லும்போது அவங்களுக்கு வியூஸ் வருது. ஸோ இதான் நடக்குது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அது வியூஸ் எதுவுமே முக்கியம் கிடையாது. கருத்த போய் சேர்க்கணும்னு நினைப்பேன். அதுக்கு மேல சேர்க்கலன்னா சேர்ந்தவங்களுக்காவது சேரட்டும் இந்த கருத்து. ஒரு ஒரு இந்த மாரியும் ஒரு அதாவது 2 ஃபேஸ்னா, அவங்க காட்டுறது ஒரு ஃபேஸ். ஸோ இந்த மாரி ஒரு ஃபேஸ் இருக்கு. அ அதாவது சிஸ்டம் கோளாறு, டிஎன்பிஎஸ்சி தப்பு, இந்த திருத்துனவங்க தப்புன்ற ஒரு ஃபேஸ் அவங்க காட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், மாணவர்கள் சைடும் குறை இருக்குன்ற அந்த ஒரு சைடையும், அந்த ஒரு ஃபேஸையும் வந்து நான் வந்து சுட்டி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ 2 சைடுமே தவறு, அ சரி, தவறு இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா சிஸ்டமே தவறு, டிஎன்பிஎஸ்சியே தவறுன்ட்டு நம்ம போகாம, ஓகே. அவங்க கிட்டயும் தவறு இருக்கு, நம்ம கிட்டயும் தவறு இருக்கு. அவங்க கிட்ட இருக்க தவறு வந்து அத வந்து நம்பளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா, நம்ம கிட்ட இருக்க தவற நம்ம வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம கிட்ட என்ன தவறு? நம்மளோட ஆல்ரெடி எழுதின பேப்பர ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும். இன்ஸ்டிடியூட்ல எழுதுனேன்னு சொல்றீங்க. அந்த பேப்பர ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. 150 சொற்களுக்கு 150 எழுதியிருக்கீங்களா? அல்லது 100 தான் எழுதியிருக்கீங்களா? அல்லது 120 தான் எழுதியிருக்கீங்களா? 80 தான் எழுதியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும். இன்ஸ்டிடியூட்ல எல்லா கொஸ்டினும் முன்னாடியே குடுத்துருவாங்க. ஆன்ஸர் பண்ணிருவாங்க. ஏதாவது ஒரு சில டெஸ்ட் தான் ஸ்பாட் டெஸ்ட்டா இருக்கும். பட் மோஸ்ட்லி முன்னாடியே கன்டென்ட் குடுத்துருவாங்க. அத போய் எழுதுவீங்க. மார்க் 300க்கு 250, 260 கூட வாங்க முடியும். பட் டிஎன்பிஎஸ்சின்னு வரப்போ முன்னாடியே கொஸ்டின் நமக்கு தெரியாது. ஸோ உங்க இன்ஸ்டிடியூட்ல கேட்ட கொஸ்டின் ஒரு 4, 5 தான் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஜெனரலைஸா இந்த டைம் நெறைய கேட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்க எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்கும். அந்த இடத்துல நீங்க யோசிச்சு எழுதணும். ஸோ அந்த அந்த யோசிச்சு எழுதுற அளவுக்கு நமக்கு நாலேட்ஜும் வேணும். அந்த டைம்க்குள்ளயும் முடிக்கணும். சரியாவும் முடிக்கணும். அவங்க கேட்டிருக்க அத்தன சொற்கள் எழுதியும் ஆகணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் மீறி ஒருத்தன் செலக்ட் ஆகுறான்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம அடுத்த முறை இருக்கணும். இவ்வளவுதாங்க விஷயம். அடுத்த முறை நம்ம அந்த இடத்துல இருக்கணும். இந்த சைடு இப்ப இந்த முறை பண்ண தப்ப வந்து நம்ப நம்மகிட்ட ஏதாவது தப்பு இருக்குன்றபோது அத ரெக்டிஃபை பண்ணிக்கணும். நம்மகிட்ட இருக்க தப்ப வந்து மறைக்க வேணாம். ஒருவேள உங்ககிட்ட சரியா இருக்குன்னா, நீங்க வந்து ஓகே. நான் இப்படிலாம் எழுதியிருக்கேன். அப்படி ஆனா சரியா இருக்கு. ஆனா தப்பா மார்க் குடுத்துருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். தப்பில்ல. பட் ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க சைடு எல்லாமே சரியா இருக்கான்றத, உங்க தரப்புல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நியாயமா இருக்கான்றத, நீங்க ஒரு தடவ ஆராய்ஞ்சு பாருங்க. பேப்பர் வாங்குங்க. சொற்கள் இத்தன சொற்கள்லாம் கரெக்ட்டா எழுதியிருக்கீங்களா? சரியான ஆன்ஸர் குடுத்துருக்கீங்களா? எல்லாமே செக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவுதாங்க விஷயம். நம்ம இந்த வாரம் லைவ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் வந்து லைவ்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் லைவ்ல. அடுத்த வாரம் சாட்டர்டே அல்லது சண்டே மீட் பண்ணுவோம். லைவ முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.